நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆமேன். தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் உண்மை உள்ளவைகள்தான். உதாரணமாக எரேமியா யோசேப்பை போல இருக்க வேண்டும். இன்று அநேகர் நல்ல தேவ ஆவியினால் தொடங்கப்பட்டு முடிவில் மாம்சத்தில் முடிக்கிறார்கள். இப்படி பிழையாய் முடிக்க 2 காரணங்கள் உண்டு. முதலாவதாக, தீர்க்க தரிசனம் என்பது ஒரு மனிதனின் பரிசுத்தத்தினால் உண்டானது அல்ல. இது ஒரு வரம், இது ஒரு கிஃப்ட் ஆகும். இந்த வரம் பெற ஒன்றுமே நாம் கொடுக்காமல் தேவனிடத்திலிருந்து இலவசமாக தேவன் தருகிறார். இப்படிப்பட்ட வரங்களை பெற்றவர்கள் சிலர் சொல்லுவது எங்களது பரிசுத்தத்தினால் கிடைத்தது என்பார்கள். நாங்கள் உங்களிலிருந்து வேறுபட்ட பரிசுத்தவான்கள் என்று தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். பரிசுத்த வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று. ஆகவே இவர்கள் தங்கள் சுய இஷ்டம் போல பொய்யின் ஆவியுடைய தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இது உண்மைதான். இரண்டாவதாக, 1 கொரிந்தியர் 14:4 சொன்னபடி, நாங்கள் சபையின் பக்தி விருத்திக்காகவே தீர்க்க தரிசனம் சொல்கிறோம் என்றும் சொல்வார்கள். ஆனால் அப்படி அல்ல. தங்களின் மேன்மைக்காகவும் தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி பணம் சம்பாதிப்பார்கள் அநேக ஊழியர்கள். நமது சபைக்கு அது தேவை, இது தேவை, பெரிய பெரிய லிஸ்ட்டு போட்டு சொல்வார்கள். தேவன் அப்படி சொல்லவே மாட்டார். பயப்படாதீர்கள் பிரியமானவர்களே. பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 14:29 தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்களையும் தீர்க்க தரிசனத்தையும் நிதானிக்க நாம் பகுத்தறிய வேண்டுமாம். ஆமென். மற்றும் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே என்று சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை தனது துணிகரத்தினால் சொல்கிறான். நீ அவனுக்கு பயப்படவே வேண்டாம். இது இன்று அல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இது போன்ற பொய் தீர்க்கதரிசிகள் அநேகர் இருந்திருக்கிறார்கள். மற்றும் நீங்கள் உபாகம் 13ஆம் அதிகாரம் அதன் முதல்வதும் வாசித்து விழிப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது போன்ற குறி சொல்லும் தேவ ஊழியர்களை நிதானிக்கவும் பகுத்தறியவும் அந்த பொய் தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் வளர்ந்தவர்களாகிய நீங்கள் தேவ பார்வையில் விசேஷமானவர்கள். ஆமென். God bless you.